ஓகே, ஒரு பக்கம் பெரிய விமர்சனம் வந்துருச்சு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். பட் சடனாக அது ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு இவங்க த்ரிஷாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர் மத்தியில் எப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அரசியலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை அரசியலுக்கு த்ரிஷாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒன்று, ம் த்ரிஷாவுடைய கதை என்னன்னா, த்ரிஷா ஆடிய ஆட்டத்திற்கு என்ன அவர் வந்து ஒரு என்னன்னா தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணல, அவர் குடும்பத்துக்கு லாயக்கற்றவராக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. யாருமே அவரை இன்னும் 4 பேர் லவ் பண்ணால் கூட த்ரிஷாவை பிடிச்சா அவர் செக்ஷுவல் லைஃபுக்கு தான் பண்ணிவிட்டு அதோட விட்டு போயிடுவாங்களே தவிர த்ரிஷா வச்சு குடும்பம் நடத்தணும்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்கன்றது தான் பொதுவானது. ஏன்னா அது எதை சொல்லுதுன்னா, ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி நின்னதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். யாருமே வந்து ஒரு ஆணோட பார்வையில் நிச்சயமாக த்ரிஷா கூடலாம் வாழ்ந்து கடைசி வரைக்கும் பிள்ளைலாம் பெற்று அந்த பிள்ளைலாம் படிக்க வச்சு காலேஜில் அமெரிக்காவில் வேலைக்கு வாங்கி கொடுக்கணும்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. புரியுதா? இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அப்போ அந்த காலங்கள் கடந்து ஒரு 40 வயசு மேலே போனோடனே திருப்பி ரிவர்ஸ் அடித்து சரி பேலன்ஸ் ஒருத்தர் இருக்கான், நம்ம சொல்கிறத கேட்குற ஒரு லூஸ் இருக்கான், அவனை திருப்பி போய் ரீகேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல போய் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் திருப்பி இவன் ரீகேப்சர் பண்ணி இவன் கட்டுப்பாட்டில் தூக்கிட்டோம் அப்படின்னா அரசியலில் வேறு இறங்கிட்டா அடுத்து நம்ம ஆட்டையை போட்டு ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்றது தான் பிளான். அந்த பிளானை த்ரிஷா வந்து பக்காவாக பண்ணி விஜயை கொண்டு குழியில் தள்ளி விட்டுட்டு த்ரிஷா எல்லாத்தையும் ஃபியூச்சரில் கேப்சர் பண்ணிடுவாப்புல. விஜய் வெற்றி பெற்றால் எலெக்ஷனில், இல்லைன்னா விஜய் வந்து ஒரு சைக்கோவாக த்ரிஷா அடிமையாக காலத்துக்கு கிடக்க வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய விமர்சனம் இவர் மேலே இருக்கும்போது மகளிர் கொண்டாட்டம் வந்து மகளிர் தின கொண்டாட்டம் இன்னைக்கு நடக்குது. ஸோ இதனால மகளிர் நிறைய பேர் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க, விமன்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அது மகளிர் அவனுக்கு இருக்கிற விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் மகளிர் இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்ஜிபிடிக்யூலேருந்து எல்லாருமே இருக்கான். ஆம்பளை பையன் கூட ஆசைப்பட்றாமா விஜயை கல்யாணம் பண்ணணும்னு. அதனால் அதில் இருக்கிறதெல்லாம் மகளிர்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, எந்த கணக்குலையுமே சேர்க்க முடியாது. எல்லாமே விஜய் வெறி பிடிச்சிருக்கா லெவலில் தான் இருக்காங்க. ஆம்பளே இருக்கானா கல்யாணம் அடுத்த ஜென்மத்தினா இந்த ஜென்மத்திலேயே அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாம்பே போனான்னா ஆப்ரேஷன் பண்ணி விஜய் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்த ஜென்மம் வரைக்கும் இவன் ஏன் பொறுக்கிறான்னு தெரில. நீங்கள் பூராமே வந்து ஒரு சைக்கிக் மென்டாலிட்டி உள்ள ஆண் பெண்கள். ஸோ இவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் இவங்க பூராமே கடல் தண்ணி மாதிரி பார்க்குற களை அடிச்சுட்டே இருக்கா. அதை ஒன்றத்துக்கும் எடுத்து குடிக்கவே முடியாது, வாயிலே வைக்க முடியாது. அந்த மாதிரியான சமூகம் தான் அந்த சமூகம், அந்த கேடுகேட்ட சமூகம். அதை வந்து இந்த சமூகத்தை விட்டு விலைக்கு வைக்கணும், இல்லைன்னா அதை மாற்றணும், இல்லைன்னா அதை பூராத்தையும் காலி பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அதுதான் கேட்க வந்தேன் சார். இப்போ மகளிர் இந்த ஃபங்க்ஷன் வந்து இதனால் விஜய் அவர்களோட மகளிர் ஃபேன்ஸ் அப்படின்னு ஐ மீன் ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து குறைவாங்களா, இல்லை அவங்கள்ட்ட இருந்து வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து இதன் மூலிமா வெளியில் வருமா, விஜய் அவர்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்கிற கூட்டங்கள் தனியாக ஒதுங்குவாங்களா? ஸோ கஞ்சா விற்கிறவன் திருந்துவானான்னு கேட்குறக்காக தான் நீங்கள் இப்போ எப்படின்னா ஒரு பெட்டி கடை வச்சிங்கன்னா ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிகரெட்டு பீடா அந்த கடல மிட்டாய். அந்த கடல மிட்டாய் எவ்வளோ? 5 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 1 ரூபா. கடல மிட்டாய் எவ்வளோ கிடைக்கும்? 10 காசு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கணும். ஒரு சிகரெட்டுக்கு 5 காசு கிடைக்கும், 10 காசு கிடைக்கும். ஒரு 50 பாக்கெட் சிகரெட் விற்றா தான் ஒரு 150 ரூபானாலும் தேரும். இந்த வியாபாரம் நேர்மையான வியாபாரம் பண்ணுறான், அவன் பாட்டுக்கு இருப்பான். கஞ்சா வியாபாரம் பார்க்குறான், காலையில் அரை மணி நேரம் பார்ப்பான், போகிறப்போ ஒரு 10,000 ரூபாயோடு போயிடுவான். அவனை போய் திருந்தி நீ பெட்டி கடை வைனா வைப்பானா? சாயந்தரம் வரைக்கும் கடை வச்சா 400 ரூபா கிடைக்கும். இது காலையில் 1 மணி நேரம் போய் மறைவில் போய் காலேஜ் பக்கம் அப்படி இப்படி ரவுண்ட் அடித்து விற்றோம்னா ஒரு 10,000 ரூபா பையில் வந்துடும். அவன் எப்படி திருந்துவான்? ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் ஒரு மாதம் கழித்து வந்து அதைத்தான் பண்ணுவான். ஏன்னா அது பல்காக சம்பாதிக்கலாம், என்றைக்கே ஒரு நாள் தான் மாட்ட போகிறோம். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட குரூப் தான் இது. இது என்றைக்கும் திருந்தாது. இது வந்து அந்த சாக்கடை. இது நீ சாக்கடை என்னதான் சுத்தம் படுத்தினீங்கனாலும் அதில் வந்து சேர்றது என்ன வரும்? வீட்டில் உள்ள கழிவுகள் தான் அதில் வந்து சேரும்போது அது திரும்பி சாக்கடையாக தான் மாறும். இது வந்து ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையை பற்றி நம்ம ஜென்ரல் இதில் சேர்க்கவே முடியாது. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிறைய நடிகர்களோட டிவோர்ஸ் பற்றி நம்ம போன வருஷத்துலேருந்தே பெரிய நடிகர்களோடதே நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நடிகர்களோட டிவோர்ஸ் வருது, ஏன் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் டிவோர்ஸ் அந்த 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப்லாம் வச்சுருக்காங்க, ஏன் இவரோடது மட்டும் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, ஏன் இவரோடது மட்டும் இவ்வளோ ஃபேமிலி விஷயத்தை கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே திணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் வெளில வருது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ ஒன்றுமே இல்லாத ஆகாவளி தான் விஜய். அவனுக்கு அரசியலும் தெரியாது, இந்திய அரசியலும் தெரியாது, லோக்கல் அரசியலும் தெரியாது, லோக்கல் மக்களை பற்றியும் தெரியாது, எந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது. இவனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா எதனால் கூடுது? நடிகர் அந்த பப்ளிசிட்டியில் தானே கூடுது. அப்போ அதே மாதிரி நெகட்டிவும் அப்படி தான் வரும். புரியுதாங்க? நீங்கள் நடந்து ஓரமாகவே போனீங்க அப்படின்னா திடீர்னு எவனா பைக்கில் வந்து ஏற்ற வந்துட்டோன்னா டக்குன்னு ஜம்ப் அடித்து தப்பிச்சிடலாம்.
அதே இது நீங்கள் ஒரு பைக்கில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னு வைங்க, லைட்டாக அடித்தாலே செதறி வண்டியும் செதறி ஆளும் செதறி போயிடுவான். நீங்கள் எந்த வேகத்தில் போகிறீங்க எதில் போகிறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து முக்கியம். நீ இவ்வளோ வேகத்தில் போகும்போது உனக்கு இவ்வளோ ஃப்ரீ பப்ளிசிட்டி இவ்வளோ கிடச்சி நீ ஒன்றுமே இல்லாத ஆள் உனக்கு 1,00,000 பேர் கூடுறான் அப்படிங்கும்போது உனக்கோட நெகட்டிவும் அப்படி தான் வரும். அதுதான் வந்து தியரி. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, குளத்து வேலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி. ஸோ இது அரசியலுக்குள்ளே திணிக்கலைன்னு சொல்ல வரீங்க? அரசியலுக்குள்ளே திணிக்கல இல்லைம்மா. உங்களுக்கு வந்து அனாமத்தான் கிடைக்கக்கூடிய எந்த இதுவுமே உங்களுக்கு அதுக்கு உரிய ஒரு பலனை எதிர்பலனை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த நல்ல பலனை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் இறங்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு விமர்சனம் விஜய் அவர்களை பற்றி வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து வேற எங்கேயாவது ஒரு கூட்டம் போடும்போது அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது கொடுப்பாங்க. பட் இதுக்கான விமர்சனத்தை பற்றி அடுத்த கூட்டத்திலேயோ இல்லை அடுத்த பொதுக்கூட்டத்திலேயோ கொடுப்பாரு. என்னத்தை கொடுத்தாலும் என்ன பிரயோஜனமே கிடையாது. பார்த்தாலே தெரியுதுல்ல. அதாவது டைவர்ஸ் பண்ணலை அந்த பொண்ணு வந்து அவன் ஒய்ஃப் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்புல, அதுக்கப்புறம் அஃபிடவிட்டை போட்டிருக்காப்புல ஃபேமிலி கோர்ட்டில். அது விசாரணைக்கு வரப்போகுது 22ஆம் தேதின்னு தெரியும் போதே நான் வேணுன்னே எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டி இப்போ தான் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி 2 பேர் வராங்க. யார் மேலே அந்த பொண்டாட்டி குற்றம் சாட்டுறாலோ, யார் மேலே இந்த சமூகம் குற்றம் சாட்டுதோ, யார் கூட நீ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதோ அவளையே நீ பட்டு சேலை கட்டி கூட்டிகிட்டு வர. ஒரே காரில் 2 பேர் வரீங்க. கையில் பாலும் பழம் மட்டும்தான் திரிஷா கையில் இல்லை, மித்த எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும்? பட் வந்து அது வந்து ஃப்ரெண்டாக தான் நாங்கள் கூட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. இருக்கிறவங்களாம் நல்லா வாயில் வந்துருந்தீங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நான் அசிங்கமாக பேச முடியாது, அது கேமரா இருக்கிறதுனால. ஏன்னா இருக்கிறவங்களாம் லூசு நாடா நினச்சேன்னு தான் கேட்பான் எல்லாம். ஏன்டா நீ இருக்குன்னா இருக்கிறவனுக்கு இருக்குனாக்குறியா மடப்பாயில்? ஏன்டா ஒருத்தி பட்டு சேலை கட்டிட்டு நீ பட்டு வேஷ்டி சட்டை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வருவேன். நீ எந்த கல்யாணத்துக்குடா போன? இதுக்கு முன்னாடி எந்த கல்யாணத்துக்கு யாரோட போன நீ? இப்போ இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இவளையும் கூப்பிட்டு வரைய ஒரே இதில் இருக்கிறான் கேனையை நான் பார்க்குறவனா? இவள் ஃப்ரெண்டாம்மா, அவளை கூப்பிட்டு வருவானாம்மா, அவள் பட்டு சேலை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு தாலி கட்டிட்டு அப்படியே வர மாதிரி வருவாங்களாம்மா, ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி. இவனும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாம் ஏற்றுக்குவாங்களாம். என்னம்மா இது? இதெல்லாம் காலத்தின் கூட இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வேறு மாதிரி பேசணும். சரி, கேமரா இருக்குன்னு. இன்னும் சில பேர் சின்ன அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சின்ன அண்ணி அவன் சின்ன அண்ணின்னு வாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் அவங்க பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஏன் பிறந்தான்றதே வேஸ்ட். அவனை பெற்றவனும் வேஸ்ட்டு, பிறந்தவனும் வேஸ்ட்டு அந்த கும்பலில் இருக்கவன். புரியுதா? சார் அந்த டுபா கொண்டாங்க பூரா இப்படி தான் இருக்கும். அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ விஜய் அவங்க அம்மா எதிர்த்துனா கூட அவங்க அம்மா அசிங்கமாக பேசுவாங்க. அவங்களுக்கு விஜயை கேவலப்படுத்துகிறோம், விஜய் பிறப்பையே அவமானப்படுத்துகிறோம்லாம் அவனுக்கு தெரியாது. இப்போ அவங்க அம்மா சோபா ஏதாவது விஜயை பற்றி சொல்லிச்சுன்னா அவங்க அம்மாவை என்ன லெவலுக்கு திட்டணுமோ திட்டுவாங்க. அவங்களுக்கு விஜய் மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு தற்கொலை கூட்டம் அது. ஸோ அது பூரா அழிஞ்சு போயிடும், காணாமல் போயிடும் கொஞ்ச நாள். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா பலது மறந்து குடிச்சிடும், பலது நிறைய சூசைட் நடக்கும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாருங்கள், நிறைய சூசைட் நடக்கும். நிறையா பேர் மறந்து குடிச்சு செத்துருவாங்க, நிறையா பேர் கழுத்தறுத்து செத்துருவாங்க வெளியே தெரியாமே. அந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட்டம் அது. ஓகே. ஸோ அந்த விஜய் அவர்களே பேசின ஒரு மேடையில் பேசினது வந்து கேரக்டர் தான் போச்சுன்னா, ஒரு மனுஷனோட கேரக்டர் போச்சுன்னா அவெல்லாம் ஒரு மனுஷன் அவன் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேசுறதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கைக்கு அவன் பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. புரியுதா? அவன் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, அதை பேசிட்டு போயிடுவான். அடுத்த கூட்டத்தில் வேற எழுதி கொடுப்பான், அதை பேசுவான். அவன் மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருப்பான், திரிஷாவோட போயிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அவன் மனுஷன் அவன் பேசுறதெல்லாம் ஒரு தத்துவமாக சொல்லி இல்லை. ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்து வச்ச குற்றச்சாட்டில் வந்து விஜய் அவர்களோட கேரக்டர் அசாசினேஷன் பார்க்கும்போது அவங்க கொடுமைப்படுத்தினதாவோ இல்லை வேற மாதிரி எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அது இனிமே கோர்ட்டில் தான்மா சொல்லுவாங்க. வெளியில் எப்படி நோட்டீஸில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஏன்னா நோட்டீஸில் வந்து நீங்கள் கொடுமைப்படுத்துறதுன்றது நீங்கள் நம்பியார் படத்துலலாம் காட்டுவாங்க, சவுக்கு எடுத்து அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பெண்ணை போட்டு சூடு வைக்கிறது, அது மட்டும் கொடுமை கிடையாது. புரியுதா? நிறையா கொடுமைகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் கோர்ட்டில் வரும்போது சொல்லுவாங்க அவங்க. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் விஜய் எவ்வளோ பெரிய சைக்கோ அப்படின்றத சொல்கிறீங்களா சார்? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா விஜய் அவர்கள் சொன்னாங்க. இப்போ வந்து சுற்றி அவங்களோட லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஒரு விமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்? அதாவது விஜய்கிட்ட மகளிர் அவங்க கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கறது ஒன்று தாம்மா.
அது விஜயால் எல்லா தொண்டர்களுக்கும் செய்யவே முடியாது. ஓகே, என்னது சார் அது? அது தெரியும், அது எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு, விஜய்க்கும் தெரியும். ம். ரைட்டா? அதனால் பெண் தொண்டர்கள் பலரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை விஜய் வந்து பிரதமரானா கூட பண்ண முடியாது. அமெரிக்க ஜனாதிபதியாக விஜய் ஆக்குறோன்னா கூட பண்ண முடியாதுமா. அது தீர்க்கப்படாத ஒரு இதாகவே இருக்கும். அதுதான் காலத்துக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதுக்கு விஜய்க்கும் தெரியும், விஜயோட ரசிகைகளுக்கும் தெரியும் அவங்க என்ன விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்றது, விஜய்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியும். ஆனால் அதை விஜயால் கொடுக்க முடியாது, அவங்களாலையும் அதை இது பண்ண முடியாது. இப்படி தான் அந்த வாழ்க்கை போயிடும். ஏமாற்றத்தில் தான் முடியும் கடைசியில். இது வேறு பசங்க வேறு ஆசைப்பட்றான், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எப்படி தான் ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதாக போயிட்டுருக்கு. அதனால் சரிடா ஒன்றா பார்த்துக்கடா, புது அண்ணி வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், பார்த்து பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அதை தான் விஜயால் செய்ய முடிஞ்சது. அதுதான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.